வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பாண்டிய பேரரசு சடையவர்ம பராந்தக பாண்டியருடைய குமரி பகவதி அம்மன் கோவில் உள்ள நிலதான கல்வெட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டுடைய முதல் பகுதியான இவருடைய மெய்கீர்த்தியை பற்றியான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது முதல் பகுதி. இது இரண்டாம் பகுதியாக இருக்கட்டும். முதல் பகுதியிலேயே தைப்பூசம், அதாவது இந்த மாமன்னர் பிறந்த தைப்பூசம் பற்றியான விஷயத்தை அந்த மெய்கீர்த்தியை சொல்லிடுது. இப்போ கல்வெட்டு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் பற்றி இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. அதை நம்மளே பார்ப்போம். இதில் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீ பராந்தக தேவர்க்கு ஆண்டு 9வது ராஜராஜ பாண்டி நாட்டு உத்தம சோழ வளநாட்டு புறத்தாய நாட்டு குமரி கன்னியா பகவதியார் தேவதானத்துக்கு பெருநான்கெல்லை வடவெல்லை நாஞ்சி நாட்டு அதியனூரும் நாட்டு பெருங்குடி மலையுட்பட பனைக்குடி நீங்களாக மூன்றுங்கூடின மலையிற் சந்தேச தேச பிரமாணம் ஆனைமலையும் மனுத்திரப்பாறையும் தோரணக்குழியும் பிடாரநெறி கொழுக்குத்தும் கண்டநேரி கொழுக்குத்தும் வாளையாற்று வடவாயும் நாவாயும் கொடிக்கலாவும் விறகடு குப்பையும் ஒழுக்கந்தாழ்வும் இந்நாட்டு வடக்கீழ் மூலை கருங்குளமும். நான் இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய ஊர்கள் இருக்குது, அதையும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். மாமன்னர் சடையவர்ம பராந்தக பாண்டியரோட 9ஆம் ஆட்சி ஆண்டு கிபி 1959 ராஜராஜ பாண்டி நாட்டு மாமன்னர் ராஜராஜ சோழர் பாண்டிய நாட்டை ஜெயிக்கும் போது இந்த பெயர் வைத்தார். அதாவது மதுரை மண்டலம்லாம் இப்போ ராஜராஜ பாண்டி நாடு. உத்தம சோழ வளநாடு, இது திருநெல்வேலி குமரி கம்ப்ளீட்டாகவே இந்த வளநாடு தான். புறத்தாய நாடுங்கிறது இன்றைக்கி இருக்க கன்னியாகுமரி மாவட்டம். அங்கே குமரி கன்னி பகவதி அம்மன், வேறு எதுவும் இல்லை, கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த அம்மனுக்கு தேவதானமாக, அதாவது கோவிலுக்கு விடப்பட்ட வரி இல்லாத நிலம் கொடுத்த நிலத்துடைய 4 எல்லைகள், அதாவது தேவதான நிலத்தை தான் இப்படி சொல்கிறாங்க. வடக்கு எல்லையில் நாஞ்சில் நாட்டில் உள்ள அதியனூரும், அதியனூர் அப்படிங்கிறது அழகிய பாண்டிபுரம் அப்படின்னு குமரி மாவட்டத்தில் அழைக்கப்படுது. மற்றும் இந்நாட்டின் பெருங்குடி மலை உட்பட பனைக்குடிங்கிறது பணக்குடின்னு ஒரு அருவி இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம். அது நீக்கமாக அதெல்லாம் தவிர்த்துட்டு வருகிற 3 மலை கூடிய ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய எல்லை, அதை என்ன சொல்கிறாங்கன்னா சந்தேச தேச பிரமாணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சந்தேச தேச பிரமாணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய எல்லை அளவை தான் இந்த சந்தேச தேச பிரமாணம். அதில் வரக்கூடிய ஆனைமலை, மனுத்திரப்பாறை, அப்புறம் தோரணக்குழி, அதாவது நீர் அதிகமாக நிறைஞ்ச பள்ளமான பகுதி அது. பிடாரன் அப்படிங்கிற ஒரு ஏரியோட எல்லைக்கல், கொழுக்குத்து அப்படிங்கிறது பவுண்ட்ரியை குறிக்கக்கூடிய ஒரு எல்லைக்கல். அப்புறம் கண்டன் அப்படிங்கிற ஏரியோட எல்லைக்கல், வாளையாருங்கிறத வடப்புற வாய்க்கால், வாளையாருங்கிறது அங்கே ஒரு வாளையார் இருக்குது. அப்புறம் நாவாய்ங்கிறது கேரளாவிலேயும் ஒரு ஊர் இருக்குது, ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது மரக்களம், களங்களுக்குலாம் அது. கொடிக்கலா அப்படிங்கிறது அநேகமாக இந்த கலா செடிகள்னு ஒரு செடிகள் இருக்கும், அது படர்ந்துள்ள பகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விறகு எரிக்கும் குப்பை பகுதிகள், விறகடு குப்பைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒழுக்கந்தாழ்வும், ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னென்னா உயரமான மலைன்னு கூட குறிப்பிடப்படும், அதுக்குண்டான கீழ்ப்பகுதி. மற்றும் இந்நாட்டின் இங்கே சொல்கிறது புறத்தாய நாடு, அந்த நாடு தான், அதாவது கன்னியாகுமரி பகுதி. வடகிழக்கு மூலையில் உள்ள கருங்குளம், இந்த கருங்குளம்ங்கிறது இப்போயும் இருக்குங்க, திருநெல்வேலி பக்கத்தில் இந்த கருங்குளம்ங்கிற ஊர் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கருங்குளம் இருக்குது, ஆனால் வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது திருநெல்வேலி பக்கம் உள்ள கருங்குளம் தான். அடுத்து கல்வெட்டு. அல்லியூரும் பூசன்குடியும் கூடின பிரமாணமான புக்குள் குழியும் கிராத்தி குளமும் சிதற்றை பாறையும் நெடுவாளி குழியும் மேற்கு நோக்கின நீர்வீழ் தாழ்வும் விளக்கன்குழி நீர்கொல்லியும் இரட்டை கிணறும் ஆதனார்துறை நீர்வீழ் தாழ்வும் பால்பாடும் நெடுங்கலரும் உசலோடு குழியும் ஆனை அடிப்பாறையும் கரடி மணலும் இரட்டை நுரம்பும் கரிம்பாடும் ஆனைக்கல்லும் இவ்வெல்லையில் கிழக்கு கருங்குல வளநாட்டு விசாபுரியும். இந்த விசாபுரி அப்படிங்கிறது இன்றைக்கி என்னம்மா மாறி இருக்குங்கிறது தெரியல, ஆனால் இந்த கருங்குல வளநாடு விசாபுரி இது எல்லாமே திருநெல்வேலி வட்டத்துக்குள்ளே தான் இருக்குன்னு உறுதி செய்யப்படுது. சரி, இருக்கந்துறை, இது இப்போ வரைக்கும் இருக்குது, இருக்கந்துறைங்கிற ஊர். இருக்கந்துறைக்கு தென்கீழ் மூலையும் தென் எல்லை கிழக்கு பாருசமே போந்து இந்நாட்டு தென்மேல் மலை கேரளன் குறிச்சியான கேரளன்குடியும் நாஞ்சி நாட்டு மணற்குடியும் கூடின சந்தேச பிரமாணம் கேரளங்குடிக்கு தென்மேல் மூலை. அதுக்கப்புறம் பேன் போட்டு வார்த்தை அளிக்கப்பட்டு லேயும், இங்கே நிறைய வார்த்தைகள் அளிக்கப்பட்டிருந்த மாதிரி தான் இருந்தது. சரி, விளக்கம். அந்த கருங்குளம்ங்கிற ஊருக்கு பக்கத்துலேயே அல்லியூர் அப்புறம் பூசன்குடி 2 ஊர் இருக்குது. இது ரெண்டுமே நெல்லை மாவட்டம் தான். சேர்ந்த அளவில்ங்கிறது தான் பிரமாணம்னு சொல்லப்படுது. இருக்கிற ஒரு பள்ளமான பகுதி தான் புக்கூல்னு சொல்லப்படுது. அடுத்து கிராத்திக்குளம், இது எனக்கு தெரிஞ்சு சிற்றாலக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம், அதை இந்த பவுண்டரி வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து சிதற்றை பாறை, இது சிதறால் மலை, அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஜெயின சம்பந்தப்பட்ட கோவில் பகுதி, அது மலை.
அடுத்து நெடுவாளி குழியும். நெடுவாளி அப்படின்னா உடும்பை குறிப்புவாங்க. காரவிளை அப்படிங்கிற குமரி மாவட்டத்தில் உள்ள காரவிளை அடுத்த நெடுவாளிங்கிற ஒரு பகுதியில் குளம் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த நெடுவாளி குழின்னு சொல்லப்படுது. அது மேற்கு நோக்கிய நீர்வீழ்ச்சியும் நீர்வீழ் தாழ்வும் விளக்கன் குழியில் உள்ள வாய்க்காலும், அதான் வாய்க்காலுங்கிறத நீர்கொல்லின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதனார் துறை. இது எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியலங்க, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதனார் துறை என்னும் அறிவியல். அருவிங்கிறது தான் இங்கே நீர்வீழ் தாழ்வும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சிறு சிறு பிரிவு கொண்ட நிலங்கள். பால் பாடும். பாடு அப்படின்னா நிலங்கள். பால் அப்படின்னா சிறு சிறு பிரிவுன்னு கூட குறிப்பிடலாம். நீண்ட கலர்மண் நிலங்களும். களமண்னு சொல்லுவாங்களே அந்த நிலங்களும். உசலோடு, அது ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க பள்ளம் நிறைந்த பகுதிக்கு. அப்புறம் ஆனை அடிப்பாறையும். பெருமணல்ங்கிறது இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த வட்டத்திலே ஒரு ஊர் இருக்குது. பட் கரடி மணல்ங்கிறது பெருமணல் தான் சொல்லப்படுது. இரட்டை நுரம்பு என்னும் பகுதி. நுரம்பு அப்படின்னாலே சேருன்னு அர்த்தம். சேற்று நிறைந்த பகுதி. அப்புறம் கரிம்பாடு. இது எங்கன்னு தெரில, நெல்லைக்கு அருகையிலோ ஏதாவது ஊராக இருக்கலாம். அப்புறம் ஆனைக்கல். இதெல்லாம் தானம் கொடுக்கப்படுது. அடுத்து வடகிழக்கு எல்லையில் கிழக்கு பகுதியான கருங்குல வளநாடு. இது நெல்லைக்கு அருகில் இருந்த நாடு, அது பேர் கருங்குல வளநாடு. விசாபுரிங்கிறதும் நெல்லைக்கு தெற்கு புறத்தில் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அது ஆனால் இப்போ என்ன பேர்னு தெரியல. இருக்கந்துறை. இது கூடங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடியது. அந்த இருக்கந்துறைக்கு தென்கிழக்கு மூலையில் தெற்கு எல்லை கிழக்கு பக்கமாக சென்று நாஞ்சில் நாட்டில் உள்ள தென்மேற்கில் உள்ள கேரளன் குறிச்சி, இது நயினார் குறிச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கேரள குடின்னு பின்னால் மாற்றப்படுது. அந்த காலத்திலே மாற்றப்பட்டு நாஞ்சில் நாட்டில் உள்ள இன்னொரு ஒரு பேர் மணற்குடி. அந்த ஊரும் கூடிய ஒரு குறிப்பிட்ட நாட்டின் எல்லை அளவில் உள்ள, அதான் சந்தேச தேச பிரமாணம். அதாவது 2 நாடு சேரக்கூடிய இடத்துல, ஒரு 2 பகுதி சேரக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லை வருது பார்த்திங்களா, அதை தான் சந்தேச தேச பிரமாணம்னு குறிப்பிடுவாங்க. சொல்லிவிட்டு கேரளங்குடிக்கு தென்மேற்கு மூலையில், அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை. ஸோ அதனால் விட்டு தான் இந்த கல்வெட்டோட பொருள் புரிய முடியுது. அடுத்து பன்றி தலை விலை வார்த்தையில் இருக்கும். நடுவிலையும் மாணாக்கன் குழிக்கல் விளிம்பும் நங்கை கிணறு தாக சுசீந்திரம் கேரளன் குறிச்சியும் வழியும் தேவி குளத்தில் நீர்கொல்லியும் ஆருணி வடக்கொம்பில்க்கு பாறையும் பாப்பான் குழியும் பாறையும் வடக்கு நோக்கே நீர்வீழ் காரடு வெள்ளெழுப்பை தாழ்வும் பள்ளிச்சந்த நீங்களாக குறுந்தோலார் பொற்றையும் மலையே ஒழுங்காக போந்து தோவாளைக்கு கீழே. இது நிறைய பேருக்கு தோவாளை தெரிஞ்சிருக்கும். தோவாளைக்கு கீழெல்லை உருண்ட பொற்றையும் ஒழுங்காக ஊசி மலையும் ஒழுங்காக போந்து ஆனைமலையாக இவ்விசைந்த பெருநான்கெல்லையுட்பட்ட. இதில் எனக்கு ஊசி மலைங்கிறது கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறது தெரியும். ஆனால் இந்த ஊசி மலை குமரி மாவட்டத்திலேயே இருந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல. மேபி இன்னைக்கு பேர் மாறி இருக்கலாம். தாங்களும் அமிர்தப்படி சாந்து பணியும் சந்தனம் கற்பூரத்துக்கும் நாம் பிறந்த தைப்பூச திருநாளுக்கும் செல்விதாக இறையிலி தேவதானமாக நமக்குடையபடி நீர் வார்த்து கொடுத்தோம் குமரி கன்னி பகவதியாருக்கு. இதுதான் கல்வெட்டு. ஸோ என்னென்னா மொத்த ஊரையும் எனக்கு தெரிஞ்சு இதை சொல்கிற அளவு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தையே அந்த காலத்தில் இந்த குமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு தானமாக இந்த மன்னர் கொடுத்துருக்கிறார். அதுதான் நீங்கள் மெய்கீர்த்திலையும் பார்த்துருப்போம், கல்வெட்டாகவும் பார்க்குறோம். சரி, நிறைய வார்த்தைகள் அழிஞ்சிருச்சுங்க. இந்த கேரளங்குடின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தென்மேற்கு மூலையில் நடுவிலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் மாணாக்கன் குடி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதோட விளிம்பு பகுதியும், அதாவது ஒரு கல்மரி இருக்குது, அதில் விளிம்பு பகுதியும் நங்கை கிணறு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நங்கை கிணறு செல்லும் சுசீந்திரமும் ஏற்கனவே சொன்ன அந்த கேரள குறிச்சி அப்படிங்கிற பகுதியும் செல்லும் வழியில் தேவிக்குளம். இந்த தேவிக்குளம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, கேரள மாநிலத்தில் உள்ள தேவிக்குளம். அதில் இருக்கிற வாய்க்கால் நீர்கொல்லியும் இந்த ஆருணி வடக்கொம்பில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கும் தெரிலங்க. உள்ள பாப்பான் குழியும், அதாவது ஒரு பள்ளப்பகுதிக்கு பாப்பான் பள்ளம் அப்படின்னா என்னென்னா நீர் சேர்ந்திருக்கக்கூடிய பகுதி தான் பள்ளம். வடக்கு நோக்கிய நீர்வீழ்ச்சிக்கு, அதாவது நீர்வீழ் காரடுன்னு சொல்லுவாங்க, அருகே தாழ்வான பகுதியில் வெள்ளை இலுப்பை மரங்கள் கொண்ட பகுதியும். இதை அப்படியே கூர்ந்து பாருங்கள். அடுத்து சமண கோவிலுக்கு விடப்பட்ட மானிய நிலம். இந்த ஜெயின கோவிலுக்கு தான் விடப்படுற மானிய நிலத்தை பள்ளிச்சந்தம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்து, இந்த சொல்லப்பட்ட இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ எதை மட்டும் தானம் கொடுக்குறாங்கன்னா சிறுமலை. அதை சிறுமலையை தான் பொற்றைன்னு சொல்லுவாங்க. போகின்ற வழியில் தோவாளை, அது கன்னியாகுமரி மாவட்டம், தோவாளைக்கு கிழக்கு எல்லையில் வார்த்தை அழிஞ்சு போயிட்டு உருண்டை போன்ற சிறு மலையின் வழியாக, ஏதோ ஒரு சின்ன மலை வழியாக ஊசி மலை, அது ஏதோ ஒரு மலை கொண்டு ஆனை மலையாக இந்த 4 எல்லைக்குட்பட்ட நிலத்தை தான் தானம் கொடுக்குறாங்க. இவ்வாறு மன்னர் வழங்கிய இந்த நில அளவை வைத்து
குமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு இறைவிக்கு வந்து உணவுக்கும் மாலைகளுக்கும் சாந்து படிக்கும் சந்தன கற்பூரத்துக்கும் சடையவர்ம பராந்தக பாண்டியர் பிறந்த தைப்பூச திருநாளில் வரி இல்லாமல் இப்போ சொல்லப்பட்ட இந்த நிலத்தை என்ன பண்ணணும், வரி இல்லாமல் தேவதானமாக குமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு நீர் வார்த்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கல்வெட்டு. அந்த காலத்தில் சைவ அடியார்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிலதானம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய பிறந்த நாளில் இவர் வந்து வந்து உணவு இது செய்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய குணம் கொண்டவர் பாருங்கள். சடையவர்ம பராந்தக பாண்டியர் புகழ்வோங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.